Morning students, video 11ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அஞ்சாவது ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் ரியாக்ஷனான ரிடக்ஷன்ஸ் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட். இதுக்கு செகண்ட் எக்ஸாம்பிள் பென்சாயிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இதுவும் ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் தான். இதில் C டபுள் பாண்ட் O இருக்குது. ஸோ இந்த ஆசிட்டை நம்ம ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ பென்சாயிக் ஆசிட் ஒரு ப்ரைமரி ஆல்கஹாலுங்கனால நமக்கு ஒரு ப்ரைமரி கார்பாக்சிலிக் ஆசிட்னால ப்ரைமரி ஆல்கஹால் தான் கிடைக்கும். இதில் 4 H யூஸ் ஆகுது. ஸோ 2 H வாட்டருக்கு, மீதி 2 H வந்து ஆல்கஹாலுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா COOH கார்பாக்சில் குரூப், இதில் 4 H இருக்குது. இது புக்கில் எழுதி வச்சுங்க, இதெல்லாம் இருக்காது. அதில் கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன், ஆக்சிஜனுக்கு ஒரு ஹைட்ரஜன், ஸோ OHக்கு ஒரு ஹைட்ரஜன் வாட்டராக போகிறதுக்கு, இதெல்லாம் எழுதிங்க, புக்கில் இருக்காது. ஸோ இப்போ நமக்கு என்னது பென்சாயிக் ஆசிட்டு பென்சைல் ஆல்கஹால், அதாவது பினைல் மெத்தனாலாக மாறும். ஸோ இது இப்படி ஆசிட்லேருந்து நமக்கு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆசிட்டான பென்சாயிக் ஆசிட்லேருந்து ஆல்கஹாலான பினைல் ஆல்கஹால், அதாவது பென்சைல் ஆல்கஹால். இதுக்கு பினைல் மெத்தனாலுங்கிறது ஐஃபேக் நேம் சொல்லலாம். ஓகேங்களா. இது செகண்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது நமக்கு தேர்ட் எக்ஸாம்பிள் இருக்குது. தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு எஸ்டர்லேருந்து நம்ம ஆல்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறது. எஸ்டராக என்ன எடுத்துக்கிறோம், எத்தில் ஈத்தனோயேட். இது வந்து எத்தில் அஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், காமன் நேமு எத்தில் ஈத்தனோயேட். இந்த CH2 CH3 எத்தில், CH3CO வந்து அஸ்டிக் ஆசிட், அதனால் எத்தில் அஸ்டேட்டு. இதில் 2 கார்பன் அஸ்டேட்டில் இருக்கிறனால ஈத்தேன் ப்ளஸ் ஓஏட் சேர்த்து சொல்லலாம் ஈத்தனோயேட். இதில் எத்தில் குரூப்பு நமக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடால் ரிடக்ஷன் ஆகும். அப்போ நமக்கு எத்தனால் கிடைக்கும். இன்னொரு குரூப் வந்து அஸ்டோ குரூப்பு 1 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஸ்டோ குரூப்பு ஒரு டபுள் பாண்ட் பிரேக் ஆகி கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன், ஆக்சிஜனுக்கு ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு எத்தனாலாக மாறும். மொத்தம் நமக்கு 2 மோல் எத்தனால் கிடைக்கும். ஸோ இது எப்படி பிரேக் ஆகுது அப்படின்னு பாருங்கள். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு 4 Hல் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வச்சு நம்ம ரிடக்ஷன் பண்ணும்போது ஹைட்ராலிசிஸும் இதில் நடக்கும். ஃபஸ்ட்டு ரிடக்ஷன், அதை ஃபாலோ பண்ணி டெட்ரா ஹைட்ரோ பியூரான் வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணி தான் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கரைக்கிறோம். இதில் ராணே நிக்கல், சோடியம் மெர்க்குரி வாட்ரு, இந்த மாதிரி கேட்டலிஸ்ட் மாதிரி இருக்காமல் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கார்பன் டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணாது, அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்டை எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால தான் இதை பெஸ்ட்டு ரியேஜெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்டர் எடுத்து நம்ம பண்ணும்போது கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன், ஆக்சிஜனுக்கு ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஆல்கஹாலாக போகும். ஈத்தாக்சி குரூப் ஒரு H எடுத்துகிட்டு அது ஒரு ஆல்கஹால், மொத்தம் 2 மோல் ஆல்கஹால் வெளியே போகும். ஸோ இப்போ இதில் எத்தனால் தான் ரெண்டுமே கொடுக்கும். ஸோ 2 மோல் எத்தனால் நமக்கு ஃபார்ம் ஆகும். இதுதான் நமக்கு தேர்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த 2 மோல் எத்தனால் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு அடுத்தது ஃபோர்த் எக்ஸாம்பிள். ஒரு அன்சாச்சுரேட்டட் ஆல்டிகைடாக குரோட்டோன் ஆல்டிகைடு எடுத்துக்கிறோம். குரோட்டோன் ஆல்டிகைடோட ஐபேக் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கார்பன் இருக்குது இதில். ஸோ 2வது கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஆல்டிகைடு கார்பன் ஃபஸ்ட்டு 2, அப்போ டபுள் பாண்ட் கார்பனுக்கு அடுத்தது 3வது, இது 4வது. அப்போ 4 கார்பன் இருக்கனால ரூட் வேர்டு பியூட்டு. 2வது கார்பன் டபுள் பாண்ட் இருக்கனால 2 ஈன், ஈ எடுத்துகிட்டு ஆல்டிகைடோட ஐபேக் சபிக்ஸ் ஏல் போட்டால் பியூட் 2 ஈனேல். இதை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வச்சு ரிடக்ஷன் பண்ணும்போது 2 H ஆல்டிகைடு, ஏன்னா கார்பன் டபுள் பாண்டை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு டிஸ்டர்ப் பண்ணாது, அதாவது ரெடியூஸ் பண்ணாதுன்னு பார்த்துட்டோம். அதனால் இது ஆல்டிகைடை மட்டும் ஆல்கஹாலாக மாற்றும். CHOவை மட்டும், புரியுதா, அதாவது பியூட்டேன் 2 ஈனைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஆல்டிகைடு குரூப்பை மட்டும், கார்பனைல் குரூப்பை மட்டும் ரிடக்ஷன் பண்ணி ஆல்கஹாலாக மாற்றும். ஸோ இந்த CHO ஈனால் ஏஎல் வந்து ஆல்டிகைடோட ஐஃபேக் சபிக்ஸ்ன்னு சொன்னேன், பியூட் 2 ஈனல் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஆல்டிகைடு வந்து நமக்கு என்னவாக மாறும், ஆல்கஹாலாக மாறும். அதாவது கார்பனுக்கிட்ட ஒரு ஹைட்ரஜன், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடால் நமக்கு கார்பனுக்கிட்ட ஒரு H, ஓக்கிட்ட ஒரு H, C டபுள் பாண்ட் O பிரேக் ஆகும், பாண்டு உடையும். அப்போ இந்த CHOங்கிறது என்னவாக மாறும், CH2OH மாறும். ஸோ ஆல்ரெடி கார்பனில் ஒரு H இருக்கனால இந்த H சேர்ந்தால் CH2, ஓக்கிட்ட ஒரு H, OH. ஸோ இப்போ நமக்கு குரோட்டைல் ஆல்கஹால்னு ஒன்று கிடைக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா OH அட்டாச்சாக இருக்கிற கார்பன் ஃபஸ்ட்டு கார்பன், 2 ஹைட்ரஜன் ஆல்டிகைடு கொடுத்திங்கன்னா இந்த ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு இதில் OH அட்டாச்சாக இருக்கிற ஆல்கஹால் ஃபஸ்ட்டு ஆல்கஹால், அடுத்தது டபுள் பாண்ட் கார்பன் ஃபஸ்ட்டு இருக்கிறது 2வது கார்பன்,
இந்த டபுள் பாண்டுக்கு அடுத்த கார்பன் 3வது கார்பன், லாஸ்ட்டாக இருக்கிறது 4வது கார்பன். 1 2 3 4. அப்போ பியூட் 2 ஈன் 1 ஏல். 4 கார்பன் இருக்கிறனால பியூட், 2வது கார்பன் டபுள் பாண்ட் இருக்குன்னா 2 ஈன், 1வது கார்பனில் OH இருக்கிறனால 1 ஆல், பியூட் 2 1 ஆல் அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கிது. இப்படி தான் நமக்கு வந்து ரிடக்ஷன்ஸ் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்டில் இந்த 4 எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அடுத்தது 5th ஒன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பை ஃபங்க்ஷனல் குரூப், அதாவது 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, கீட்டோனும் இருக்குது ஆசிட்டும் இருக்குது. ஸோ இதில் கீட்டோன் வந்து ரொம்ப மோர் ஆக்டிவ் குரூப்பு ஆசிட்டை விட. அதனால் இதுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் எடுக்காமல் லெஸ் விகரஸ் பவர் இருக்கக்கூடிய சோடியம் போரோஹைட்ரேட் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரியான கேட்டலிஸ்டால் தான் பை ஃபங்க்ஷனல் குரூப், அதாவது 2 ஆர் மோர் ஃபங்க்ஷனல் குரூப் வரும்போது அதில் ஹை ரியாக்டிவ் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பை ரெடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து என்ன பண்ணோம்னா ரெடியூஸ் தி மோர் ரியாக்டிவ் குரூப், அதாவது கார்பனைல் குரூப்பான கீட்டோனை வந்து ரிடக்ஷன் பண்ணி செகண்டரி ஆல்கஹாலாக மாற்றும். ஸோ இப்போ CO வந்து என்னது CHOH மாறும். ஸோ ரெடியூஸ் தி மோர் ரியாக்டிவ் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காம்பவுண்ட் கொடுத்துருக்கான், இதில் போத் கார்பனைல் அண்ட் கார்பாக்சில் குரூப் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கார்பனைல் குரூப்பை ரிடக்ஷன் பண்ணுறதுல தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். 2 H இதுக்கு யூஸ் ஆகுது, சிக்கு ஒரு H, ஓக்கு ஒரு H. அப்போ CO அப்படிங்கிறது CHOHன்னு மாறும். ஆசிட் அட்டாக் ஆகாது, அதை வந்து சோடியம் போரோஹைட்ரேட் வந்து அஃபெக்ட் பண்ணாது கார்பாக்சில் குரூப்பை. அப்போ COOHல் வந்து நமக்கு என்ன நடக்காது, ரிடக்ஷன் நடக்காது. அப்போ இப்போ சோடியம் போரோஹைட்ரேட்டு COOH அட்டாக் பண்ணாது, COவை மட்டும்தான் ரிடக்ஷன் பண்ணும். அப்போ COOH என்னது எதுவும் பண்ணாது. அப்போ சோடியம் போரோஹைட்ரேட் என்ன பண்ணும், வாட்டரும் போட்டுக்கிறோம். ஸோ 2 H இதுக்கு யூஸ் ஆகுது, சிக்கு ஒரு H, ஓக்கு ஒரு Hன்னு நான் சொன்னேன் இல்லையா COவில். அப்போ CHOH அது மாறுது. CHOH மாறுறதுனால நமக்கு இது கீட்டோன் மட்டும் ஆல்கஹாலாக மாறுது, ஆசிட் அப்படியே இருக்குது. அப்போ 4 ஆல்கைல் 4 ஹைட்ராக்சி பியூட்டனாயிக் ஆசிட் கிடைக்குது. அதில் ஆசிட் இருக்கிற கார்பன் 1வது கார்பன், அடுத்தது 2, அடுத்தது 3, 4, 5 அப்படின்னு வரும். ஆசிட் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், CO ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இது ரிடக்ஷன் ஆகாது, CO மட்டும்தான் 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அப்போ நமக்கு C கிட்ட ஒரு H, O கிட்ட ஒரு H சேருன்னு சொன்னாலே அதேமாதிரி சேருதுங்களா. இப்போ இது வந்து CHOHஆக மாறிடும், CO. இப்படி தான் ஆல்கஹால் மாறுது. நமக்கு இந்த கார்பன் வந்து 4வது கார்பனாக வரும். அப்போ ஆசிட் கார்பன் தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு. இது வந்து இங்கே OH வந்து ஐசோ பொசிஷன் தான். இப்போ ஆசிட் கார்பன் 1, இது 2, இது 3, ஆல்கஹால் அட்டாச் ஆகிருக்கிறதுனால அல்கைல் குரூப் வந்து 5வது கார்பன். அதுக்கப்புறம் எத்தனை கார்பன் தெரியாது. ஸோ இப்போ 4th கார்பனில் அல்கைல் இருக்குது, 4 அல்கைல். 4வது கார்பனில் OH இருக்கிறனால 4 ஹைட்ராக்சி. மொத்தம் 5 கார்பன் இருக்கிறனால பியூட்டேன். ஆசிட்டுக்கு ஒயிக் ஆசிட் சேர்த்து சொன்னால் பியூட்டனோயிக் ஆசிட். 4 அல்கைல் 4 ஹைட்ராக்சி பியூட்டனோயிக் ஆசிட் அப்படின்னு இதுக்கு நேம் வரும். ஸோ இப்படி தான் நம்ம இந்த 5 எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஓகேங்களா. 4 ஹைட்ராக்சி பியூட்டனோயிக் ஆசிட். அப்போ நமக்கு இந்த எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இனிமேல் நம்ம வந்து டைஹைட்ரிக் ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். டைஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிளாக கிளைக்காலையும், ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிளாக கிளிசராலும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ டைஹைட்ரிக் ஆல்கஹாலாக என்ன பார்க்க போகிறோம், எத்திலீன் கிளைக்கால். இதை ஷார்ட்டாக கிளைக்கால்னு சொல்லுவாங்க. ஸோ எத்திலீனை கோல்டு டைல்யூட் அல்கலீன் கேமனோபோர், அதாவது பேயர் ரியேஜன்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டலிஸ்ட் போட்டாவே டைஹைட்ராக்சிலேஷன் நடக்கும். வாட்டரில் இருக்கிற ஒரு OH கேமனோபோர் ஆக்சிடேஷனுக்கு ஒரு OH கொடுக்கும், அதாவது ஒரு OH மாதிரி 2 OH ஆட் ஆகும். இதை கிளைக்கால் அப்படின்னு ஏன் சொல்கிறோம், 2 OH பக்கத்து கார்பன் இருக்கிறனால கிளை, ஆல்கஹாலுக்குனால கிளைக்கால். இதோட ஐபேக் நேம் 2 கார்பன் இருக்கிறனால ஈத்தேன். 1வது கார்பன் 2வது கார்பன் நம்ம பார்த்து 1 2 எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அப்போ ஈத்தேன் 1,2 டையால் அப்படின்னு சொல்லலாம். இதில் வாட்ரு வந்து நமக்கு H+OH மாறும். இந்த ஹச்சை இந்த நேசன்ட் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு OH கன்வெர்ட் ஆகி இப்போ நியூக்ளியோபிலிக் அட்டாக் ஆகி ஒரு கார்பன் ஆட் ஆகி டபுள் பாண்ட் பிரேக் பண்ணும். ஸோ இதுவும் ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான். இந்த ரிடக்ஷன்லேயும் நமக்கு என்னது ஒலிஃபீன் வந்து, அதாவது அல்கீன் கார்பன் வந்து சேச்சுரேட்டட் அல்கீன் கார்பன் வந்து 2 OH எடுத்துக்குது.
ஒரு கார்பன் ஒரு OH, இன்னொரு கார்பன் ஒரு OH, 2 OH ஆட் ஆகிறதுனால ஈத்தேன் 1,2 டையால் நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? அடுத்தது ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ டைஹைட்ரிக் ஆல்கஹால் எப்படி உருவாச்சுன்னு தெரியுது. இதில் 1, 2 நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு கார்பன் 1னா இன்னொரு கார்பன் 2, இல்லை இது 1னா அது 2. ஸோ 2 கார்பனுக்குனால ஈத்தேன் 1,2, 2 OH இருக்கனால டை, ஆல்கஹால் சஃபிக்ஸ் போட்டால் ஆல், டையால். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரையால் பார்க்க போகிறோம். ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன். 3 மார்க்கில் கேட்பாங்க. சப்பானிஃபிகேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. கிளிசரால் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன சார் எடுத்துக்கிறோன்னா ஒரு ட்ரைக்ளிசரிக் எஸ்டர் எடுத்துக்க போகிறோம். கிளிசரைடு எஸ்டரா கிளிசரைல் பால்மிட்டேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இந்த கிளிசரைல் பால்மிட்டேட் எடுத்துகிட்டு 3 மோல் அல்கலியோடு போட்டால் நமக்கு கிளிசராலும் சோப்பும் கிடைக்கும். இந்த ரியாக்ஷனில் கிளிசரால் சைடு ப்ராடக்ட்டு தான். ஸோ இதை அல்கலின் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற ஃபேட் நமக்கு கிளிசராலை கொடுக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் சப்பானிஃபிகேஷன், தமிழில் சோப்பாக்குதல் வினைன்னு சொல்லுவாங்க. 3 OH அந்த பாண்டை பிரேக் பண்ணி இந்த OCO கிட்ட இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணி ஸோ H இங்கே 3 கார்பன் Oகிட்ட சேர்ந்துடும். அப்போ மீதி 3 COவும் NAவை எடுத்துக்கிட்டு ONAவை எடுத்துக்கிட்டு எஸ்டர், அதாவது எஸ்டராக போயிடும். சோடியத்தோட எக்ஸாட் டெக்கனோயேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் பால்மிட்டேட்டுங்கிற எஸ்டர் போகும். இந்த எஸ்டர் தான் சோப்பு. இந்த சோப்பு ஃபார்ம் பண்ணுற ரியாக்ஷனால் தான் சப்பானிஃபிகேஷன் ரியாக்ஷன் இதை சொல்கிறோம். ஸோ பாருங்கள் OH எப்படி பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். இதுதான் அப்படியே 3 NAவை எடுத்துக்கிட்டு நமக்கு போகுது. அப்போ இந்த OH NaOH இருக்கிற OH அப்படியே அந்த 3 கார்பனோட போய் சேரும். CH2OH, CHOH, CH2OH. இதுக்கு எப்படி வேணாலும் 3 ஈவனாக இருக்கிறனால 1, 2, 3 மேலேருந்து கொடுக்கலாம், கீழேருந்து கொடுக்கலாம். அப்போ 3 கார்பன் இருக்கனால ப்ரொப்பேன், 1, 2, 3னா 3, 1, 2, 3, 3 OH இருக்கனால ட்ரை, ஆல்கஹாலுக்கு ஆல், ட்ரையால், ப்ரொப்பேன் ட்ரையால். இதோட கமர்ஷியல் நேம் தான் என்னது, கிளிசரால். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டாப்பிக்கெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ மோனோஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக், டைஹைட்ரிக் ஆல்கஹால் இருக்குது. இதுக்கு எவாலுவேட் ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான வீடியோ போடுறேன், பார்த்துங்க. ஸோ கிளிசரால் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ நல்லா கவனமாக எழுதி பார்த்து படிங்க, கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ வெரி மச்.